தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த நாட்டினுடைய செல்வங்களை வாரி வழங்குகிற ஒரு கொள்ளை லாபத்துக்கு கொடுக்கிற வேலையை நீங்கள் புரோக்கர் வேலை பார்க்கறீங்க. நீங்க அரசியல் புரோக்கர். இந்த அரசியல் புரோக்கர் வேலை பார்ப்பதற்கு ஸ்ரீராமச்சந்திரன் என்கிற கடவுள் நம்பிக்கையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட ஒரு மோசமான ஆட்சியை இந்தியா இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. நம்ம ஊர் ஜிஎஸ்டி எடுத்துட்டு போய் நான் கட்டுற ஜிஎஸ்டி எடுத்துட்டு போய் தமிழர்கள் கட்டுகிற ஜிஎஸ்டி எடுத்துட்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் ரோடு போடுறான், அங்கே கல்லூரி கட்டுறான், அல்லது அங்கே நிர்வாக மேம்பாடுகளை செய்வதற்கு இந்த ஒரே தேசம் என்பதை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய சார் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அட்டானமஸ் பாடி இல்லை, அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு இதில் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது சரியா அப்படின்னு சார்? மத்திய அரசு தெரியாதுன்னு எப்பவுமே சொல்லலை. டெல்லியில போய் முதலமைச்சர்கள் 3 பேர் போராடிட்டு இருக்காங்க. எதுக்கு சும்மா இருக்கறான்? எப்ப இந்தியா கூட்டணி போராடுறதுக்கு இப்பதான் முதலமைச்சர்கள் போய் அங்க டெல்லியில போராடிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி இப்பதானே சார் வந்திருக்கு, இப்பதானே போயிருக்கீங்க. 14th ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் செய்ததே தான் பாஜக செய்யும்னா நீங்க எதுக்குன்னு கேக்குறாரு. இதுல காங்கிரஸ், பிஜேபி, பிபி சிங் அந்த கவர்மெண்ட்டே கொண்டு வராதீங்க. இல்லை சார், ஒரே கேள்வி தான் சார். ஏன் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு சார் சுதந்திரம் பண்ணி, ஏன் அந்த மாநிலங்கள் இன்னும் வளரவே இல்லை? ஒன்று. ரெண்டாவது, இங்கே கொடுக்கப்படுற நிதி வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுற நிதி அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறதா? அதை மானிட்டர் பண்ணுறாங்களா கரெக்டா? அது எங்கே போகுதுன்றது தெரியுதா? ரெப்லக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் ஆட்டம் நிகழ்ச்சி. कांग्रेस ने उनका भी विरोध किया. The BJP divide people. You make people fight. I will keep uniting people. இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் நம்முடைய திராவிட மாணவர். காரணம் கமிஷன் ஊழலால் குறையே கிடையாது. மத்திய அரசு தென் மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கும்போது பாரபட்சம் காட்டுது. வட மாநிலங்களுக்கு அதிக நிதியும் தென் மாநிலங்களுக்கு குறைவான நிதியும் தான் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தென் மாநில முதலமைச்சர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. அதனோட தொடர்ச்சியாக கேரள முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர்லாம் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டை நீண்ட ஆண்டுகளாகவே சொல்லிட்டு வர்றாங்க. அண்ணா காலத்திலேருந்தே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழகம் சொல்லிக்கிட்டே வருது. இப்போ பிற தென் மாநிலங்களும் அதே புகாரை முன்வைக்கிறாங்க. அது உண்மையா? புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 5 நிதி ஆண்டுகளில் தமிழ்நாடு மத்திய அரசுக்கு கொடுத்த வரி பகிர்வு 6 லட்சம் கோடிக்கு மேலே. ஆனால் அங்கேருந்து திரும்பி வந்தது 1,58,145 கோடி. அதே போல் கர்நாடகா கொடுத்தது 9,59,717 கோடி. திரும்ப வந்தது 1,56,387 கோடி. அதே இப்போ வட மாநிலங்களில் பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசம் கொடுத்தது 3,41,817 கோடி. அவங்களுக்கு மத்திய அரசுக்கு திரும்ப கொடுத்தது 6,91,375 கோடி. இதே மாதிரி மத்திய பிரதேசத்துக்கும் அதிக நிதி கொடுத்துருக்குறாங்க, ராஜஸ்தானுக்கும் நிதி கொடுத்துருக்குறாங்க. அதனால நாங்கள் கொடுக்குற வரிப்பணத்தை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தென் மாநிலங்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பீரியடை விட இப்போ வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய நிதிங்கிறது அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பிரித்தாளக்கூடிய ஒரு முயற்சி நாட்டை. அது எப்படி இப்போ நம்ம வளர்ந்த மாநிலங்களுக்கு வந்து கொடுக்குற நிதியையும் வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதியையும் ஒப்பிடக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் சொல்லப்படுது. அப்போ மத்திய அரசு சொல்கிறது சரியா அல்லது தென் மாநிலங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியா அப்படின்னு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம். அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்களும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களும். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். ரவிசங்கர் சார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு பொருளாதார நிபுணராக உங்களுடைய பார்வை என்ன? யார் சொல்கிறது சரி? சார், இந்த அரசியலில் நிறைய இவங்க அரசாங்கங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்த மாதிரி
வெஸ்டர்ன் சைடில் எல்லாம் சொல்கிறாங்க. பட் பேசிக்கலி இது எப்படி நான் ஆஸ் அ ஃபைனான்ஷியல் பொருளாதார நிபுணர் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பிரித்து கொடுக்கறது இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், மற்றபடி மற்ற எக்ஸைஸ் டியூட்டி அது இது எல்லாமே பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிறத மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் முடிவு பண்ணுறது இல்லை. இது வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1950லேருந்து இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் செட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷன், செகண்ட் ஃபைனான்ஸ் கமிஷன், தேர்டு ஃபைனான்ஸ் கமிஷன். இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியே என்ன அப்படின்னா, இந்த வரியெல்லாம் வசூல் பண்ணும்பொழுது மத்திய அரசாங்கத்துக்குரிய வரியை எந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும் மாநிலங்களுக்கு, மற்றபடி மத்திய அரசாங்கத்திலேருந்து இந்த கிராண்டின் ஏடும்பாங்க அது எப்படி கொடுக்கணும், தென் எந்த அளவுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட்லாம் இருக்கலாம், தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரித்து கொடுக்கும்பொழுது என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும், இதெல்லாமே இந்த ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிறது 15வது ஃபைனான்ஸ் கமிஷன். இது வந்து 2021-26 பீரியடுக்கு இது. இப்போ நீங்கள் 1வது ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக வர டேக்ஸ் ரெவென்யூவை 90% பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், 10% பேஸ்ட் ஆன் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதில், ரெண்டாவது இதில் 80% பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் டைரக்டாக, அப்படியே 20% பேஸ்ட் ஆன் டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. நடுவில் அப்பப்போ இந்த கிராண்டின் எய்டெல்லாம் மட்டும் எப்படி பிரித்து கொடுக்கணும், எக்ஸைஸ் டியூட்டிலாம் எப்படி பிரித்து கொடுக்கலாம், 20:40 இல்லை எந்த மாதிரி கொடுக்கலாம், அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கமிஷனில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் இது ஐ எம் ஹேவிங் தி டேட்டா. இது அப் டு நீங்கள் 10th ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. 90%, 80%, 77.5, 75, மறுபடியும் 80%, இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சது, 25%, 30%, 32% பிரித்து கொடுத்தால் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு வரதை இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணுன்ட்டு 10th ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு அப்புறம் வர இதில் டீட்டெயில்டாக இருக்குது. இப்போ 13th ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் சென்ட்ரலுக்கு வர வரி வசூல் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா 32% ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். இதில் வந்து ஜிஎஸ்டி கணக்கில் இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டு கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு டைரெக்டாக 50% போயிடும். 12%, 5%, 18%, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வரி போடுறோமோ ஜிஎஸ்டி, அதில் 50% அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். மீதி 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும். அந்த 50%ல் மறுபடியும் 21% ஜிஎஸ்டி அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வரி வசூல், எக்ஸைஸ் டியூட்டி, அந்த இதெல்லாம் இதில் பண்ணும்பொழுது இதை தான். பட் 13th ஃபைனான்ஸ் கமிஷனில் என்ன சொன்னாங்க, 32% பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 14th ஃபைனான்ஸ் கமிஷன் வரைச்ச 14th ஃபைனான்ஸ் கமிஷனுங்கிறது பீரியட் 2015லேருந்து 2020. 13th ஃபைனான்ஸ் கமிஷன் 2010லேருந்து 5 வருஷம். ஸோ இந்த 2015-20 தான் 14th ஃபைனான்ஸ் கமிஷன். அதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 42%, 10% உயர்த்தியிருக்காங்க. இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும். இப்போ 41 ஆக்கியிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் 41 ஆக்கியிருக்காங்க. அந்த 1% குறைச்சதில் 1% ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போய்டுறது. இந்த 42% இப்போது 14th ஃபைனான்ஸ் கமிஷனில் கொடுக்கும்பொழுது அவங்க என்ன 13th இருந்தது, இப்போ 14th இருக்குது. என்ன சொல்கிறாங்க, வேரியஸ் கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க, க்ரைட்டீரியா, ஒன்றுத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. பாப்புலேஷன் அப்படின்னால் ஒரு 50%, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்னால் 15%, தென் இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் இஸ் இன்கம் டிஸ்டன்ஸ்? அந்த இன்கம் டிஸ்டன்ஸ்னால் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, டேக்ஸ் ரெவென்யூ, அதில் ஓவரால் இன்கம், தென் அதை பேஸ் பண்ணி மற்ற டேக்ஸுக்கு எது கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். எந்த இது அதிகமாக இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா, அவங்க தான் டேக்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெவென்யூ அதிகமாக இருக்குன்னா அதை பேஸாக வச்சுட்டு
மற்றவங்க யூபி எவ்வளோ, பீகார் எவ்வளோ, பஞ்சாப் எவ்வளவு, மத்திய பிரதேஷ் எவ்வளோ, வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு, இதை வந்து இவங்க 2 பேருக்கும் என்ன கேப் இருக்குது, அந்த கேப்புக்கு இன்கம் டிஸ்டன்ஸுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் டெமோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது என்ன டெமோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ்னால், பாப்புலேஷனுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தாச்சு. இந்த டெமோகிராஃபி பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அது எஃபெக்டிவாக எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ், ஓவராலாக 100% வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி ஃபைனான்ஸ் கமிஷன் இவங்க பிரித்து கொடுக்குறாங்க. இல்லை சார், அதில் தான் நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென் மாநிலங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மக்கள் தொகையை வந்து 80கள்லேருந்து தொடர்ந்து கட்டுப்படுத்திகிட்டே வந்திருக்கிறோம், வட மாநிலங்களில் அப்படி இல்லை, அதை கணக்கில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிதியை குறைக்கிறீங்க அப்படிங்கிறதான் தென் மாநிலங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது அந்த பாப்புலேஷன் நீங்கள் சொல்கிறது இல்லை, இவங்க சொல்கிறது எதுலையுமே நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. ஏன்னா கண்டிப்பாக இருக்கிற ஃபேக்டர் தான் அரசாங்கமும் சொல்லும். ஏன்னா அவங்களுடைய கன்சர்ன் எங்களுக்கு குறைச்சி கொடுக்குறீங்களே அப்படின்னு. இதை வந்து என்ன ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் இந்த ஆர்டிகல் 280 கான்ஸ்டிடியூஷனுக்கு தான் ஃபைனான்ஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த 5-6 கிரைட்டீரியா, ஒவ்வொரு கிரைட்டீரியாவுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. 14th ஃபைனான்ஸ் கமிஷனில் பாப்புலேஷனுக்கு 50 கொடுத்துருந்தாங்க. இப்போ 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் அதை 45ன்னு கொடுத்துருக்காங்க. வேற ஒரு இதில் ஏற்றிருக்காங்க. ஓவராலாக 100% வரும். இந்த 100% வந்தால் இதுதான், இதை வச்சுட்டு இவங்க ஷேர் அலோகேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அலோகேட் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இவங்க ஃபைனான்ஸ் இது பண்ணும்பொழுது ஆன் யூர் ஓன் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் டிசைட் பண்ணுறது இல்லை. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்றைக்கி பிஜேபி இருக்கலாம், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி விபி சிங் கவர்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கலாம். தொடர்ந்து இப்படி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் சாரோட கருத்தையும் வாங்கிட்டு உங்கள்கிட்ட வரேன். நான் முடிச்சுட்டுமா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு அரசாங்கம் இதை வந்து முடிவு பண்ணுறது இல்லை. ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன், அந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் சேர்மன், ஒரு ஜட்ஜி, அந்த மாதிரி அந்த சேர்மன், அதுக்கப்புறம் அந்த 5 மெம்பரில் ஒருத்தர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி ஆர் அந்த எக்ஸ்பர்டைஸில் ஒருத்தர் பப்ளிக் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், இன்னொருத்தர் வந்து ஃபைனான்ஸ் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், இன்னொருத்தர் ஃபைனான்ஸ் அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ், அந்த மாதிரி 4 மெம்பர்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் இதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. போன ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணோம், இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறோம், இதை பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விசிட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் 2021லேருந்து 2026, 6 வருஷத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே இதை ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகணும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போயிட்டு அந்த ஸ்டேட் அஃபிஷியல்ஸ், செக்ரட்டரிஸ், சம் ஸ்டேட்ஸில் வந்து ஈவன் மினிஸ்டர்ஸ் தே மே டேக் லீட். அவங்க தி அட்வைஸ் ஆஃப் தி செக்ரட்டரிஸ், சார் இந்த மாதிரி நமக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தே டேக் எ டிசிஷன். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சில ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஸ்டேட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம், அந்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் அதையும் இவங்க போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி முடிக்கிறச்ச தான் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன். இதில் 14th ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் ஒரு சாம்பிள் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த சாம்பிள் பிரகாரம் இல்லை சார், நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளையும் பேசலாம் சார், பேசலாம் சார். இதுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிதி ஆணையம் தான் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யுது. இதுக்கு எப்படி நீங்கள் மத்திய அரசை வந்து குற்றம் சுமத்த முடியும்னு சார் கேட்குறாரு. அப்போ நிதி ஆணையம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து மத்திய அரசாங்கத்தோடு தொடர்பில்லாத ஒரு அமைப்பு என்று சொன்னால், இது உங்களால் நம்ப முடிகிறதா? இது யாராவது பார்க்கிற பார்வையாளர்களுக்கு கேட்கிறேன். நிதி அமைச்சகத்தின் கீழ்தான் இது இயங்குகிறதா, இல்லது இது தன்னிச்சையான அமைப்பா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப வருமான வரித்துறை இருக்கிறது, அமலாக்கத்துறை இருக்கிறது, எதிர்க்கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு மட்டுமே போகிறதை எல்லாரும் பார்க்கிறோம். இது வந்து வெளிப்படையாக இருக்கிறது. யாரெல்லாம் அவர்கள் வந்து ஆள முடியாத மாநிலங்களாக இருக்கிறார்களோ, மாற்று கருத்து கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் அமலாக்கத்துறை போகிறது. அப்ப பொதுவான துறைகளிலே, நீதித்துறையிலே கூட மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே வெளியில வந்து சொல்றாங்க. லோயா என்கிற நீதிபதியினுடைய மர்ம மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியவில்லை என்று சொல்லி நீதிபதிகளே தெருவுக்கு வந்து பேசக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு துறையிலும் தலையீடு செய்யக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அரசு நிதி அமைச்சகத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு அங்க இருக்கக்கூடிய, அதாவது இது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, சில போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டையா தான் பணம் வாங்குவாரு.
எஸ்ஐ வாங்க மாட்டார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த எஸ்ஐ ரொம்ப நல்ல மனுஷையா, ஏட்டையா ரொம்ப கேவலமான ஆளு, அவன் தாயா லஞ்சம் வாங்குறான். அந்த ஏட்டையா பணத்தை பூரா வாங்கி யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு? எஸ்ஐட்ட தான் கொடுக்குறாரு. இது எப்படி தந்திரமான ஒரு நடவடிக்கையோ அதே தான் இவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருக்கட்டும், எல்லாருமே யாருடைய கட்டுப்பாட்டு கீழே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப திடீர்னு பண மதிப்பு நீக்கம்னு ஒண்ணு செஞ்சாங்கல்ல, அது யார் செஞ்சது? இவர் சொல்றாருல, நிதி ஆணையத்துக்கு வந்து அது தன்னிச்சையான அமைப்புன்னு சொல்றாருல, அது பிரதமர் மோடி வந்து நேரடியா தொலைக்காட்சியில தோன்றி 8:30 மணிக்கு வந்து இனிமே பண மதிப்பு செல்லாது அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அவர் வந்து என்ன துறையில இருந்தார்? அவர் அந்த நிதி ஆணைய குழுத்தினுடைய தலைவரா இருந்தாரா? அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தாரா? நாட்டுக்கு பிரதமரா இருந்தாரா? அவர் எதுக்காக அதை வந்து சொன்னாரு? தலையீடு இல்லை என்று சொல்வது எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய், ஏமாற்று வேலையை இப்படி நீங்க சொல்றீங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதே காரணம்னா, அப்ப மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது தமிழ்நாட்டு மக்களோ அல்லது கேரளா மக்களோ கர்நாடக மக்களோ செய்த தவறாது, அதற்கு தண்டனை கொடுக்குறீங்களா? அப்ப நீங்க ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. இல்ல அதை மட்டுமே வச்சு வந்து வகைப்படுத்தல, அதுவும் ஒரு ஃபேக்டர்ங்கிறாங்க. இவங்க என்னன்னாங்க, அதாவதுங்க டீசெண்டா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக, அதாவது நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கிறோம்னு நிதியமைச்சர் சொன்னாங்க இல்லையா? அதாவது எங்களுக்கு பசிக்கு ரொட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, ஏன் ரொட்டி தான் சாப்பிடுவீங்களா, கேக் சாப்பிடுங்கன்னு சொல்றதா இது. இது வந்து என்னன்னா, யதார்த்தத்திற்கு புறம்பான விஷயங்களை இவர்கள் பேசுகிறார்கள். இது வந்து சும்மா இந்த மாதிரி 4 பேப்பரை கொண்டு வந்து நானும் வாசிப்பேன். இது யதார்த்தம் என்ன? நான் என்ன கேட்கிறேன்னா, நான் தமிழ்நாட்டில் இருந்து நான் வரி செலுத்துறேன். என்னோட ஜிஎஸ்டி பணத்தை எடுத்து கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துல நீ ரோடு போடுறதுக்கு பயன்படுத்துவ. நான் கேட்டானா, மாநில அரசினுடைய முதலமைச்சர்கள் 3 பேர் இந்த நாட்டினுடைய தலைநகர்ல போய் 3 முதலமைச்சர்கள் முற்றுகையிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல, இதே நேரத்துல. அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதில் சொல்வதற்கு துப்பு இல்ல. அதே போல வந்து பினராயி விஜயன் தலைமையிலே அங்கே அந்த இது நடந்து கொண்டு இருக்கிறது. கர்நாடக முதலமைச்சரே அங்கே போய் முற்றுகையிட்டு எங்களுக்கான மாநிலத்துக்கான இதை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இவரும் மாநில முதலமைச்சராகத்தான் மோடி இருந்திருக்கிறார். இதே குற்றச்சாட்டை அவரும் கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப இவர்கள் வந்து குஜராத் பிச்சைக்கார மாநிலமான்னு கேட்டிருக்காரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, மாநில முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, இந்த இரட்டை நிலைப்பாடு, இந்த பச்சோந்தி நிலைப்பாடு இருக்குல்ல. இல்ல அங்கதான் நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் பட்டியல் போட்டார் ஒவ்வொரு பினான்ஸ் கமிஷன்லயும் என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னா இதற்கு முன்பு நீண்ட ஆண்டுகள் வந்து மத்தியில் ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ், அவர்களுடைய ஆட்சியிலும் இப்படித்தான் கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப பாஜகவை நோக்கி மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைப்பது ஏன்னு கேட்கும். நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. காங்கிரஸ் சரியில்லை என்பதற்காக தானே பாஜக வந்து நாங்க அதை விட இந்த நாட்டை வந்து உயர்த்த போகிறோம், வல்லரசாக்க போறோம், இந்த நாட்டை வந்து நாங்க உயர்த்தி காட்ட போறோம், நாங்க தான் உலகத்திலே சிறந்த 56 இன்ச்சு மார்பு கொண்டவர், மாபெரும் வீரர், வல்லரசாக்க போறோம் எல்லா பொய்யையும் சொல்லித்தானே நீங்க வந்தீங்க. அப்ப காங்கிரஸ் செய்வதைத்தான் நீங்கள் செய்வீர்கள் என்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பாஜக ஆட்சி சிறந்த ஆட்சி, என்னதுக்கு எதுக்காக எங்களுக்கு போய் சொல்றீங்க நீங்க? அப்போ நீங்க காங்கிரஸை பின்பற்றுகிறீர்கள். அதெல்லாம் ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்ன, நீங்க மன்மோகன் சிங்கை பின்பற்றுறீங்க, கடந்த காலத்தினுடைய காங்கிரஸ் ஆட்சியை பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸை விட நீங்கள் எந்த விதத்திலே வந்து சிறந்த ஆட்சியை தருகிறீர்கள் என்று நீங்க எதை வச்சு சொல்ல போறீங்க? அப்ப அந்த ஆட்சி வேணாம்னு சொல்லி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான். அப்ப 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செய்ததிலிருந்து நீங்கள் காங்கிரஸ் புடுங்காத ஆணியை நீங்கள் புடுங்கல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நீங்க வந்து சேர்றீங்கன்னா நீங்கள் எதையுமே செய்யல. அப்போ உங்களுடைய ஆட்சி தோற்று விட்டதுன்னு ஒப்புக்கொள்றீங்களா? காங்கிரஸை நீங்க குறை சொல்றீங்க, நேரு சரியில்லைங்கிறீங்க, இந்திரா காந்தி சரியில்லைங்கிறீங்க. அவங்க உருவாக்கி வைத்த பொதுத்துறை நிறுவனங்களை தான் நீங்கள் தனியார் கார்பரேட்டுகளுக்கு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க லாபத்துக்கு பங்குக்கு வித்துக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறீங்க. சொந்தமாக விமான நிலையமே இல்லாத அளவிற்கு விமான சேவைகளை பூரா டாடா நிறுவனத்துக்கு விற்கிறீங்க, ரயிலை படிப்படியாக தனியார் மயமா ஆக்குறீங்க, எல்லாத்தையுமே கார்பரேட் மயமா நீங்க மாத்துறீங்க. சாதாரணமா அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு குழந்தை மெரிட்ல பாஸ் ஆகி அதுவா எம்பிபிஎஸ்க்கு போய் அரசாங்க கட்டணத்திலே படிச்சு டாக்டரா வந்த எத்தனையோ பேர் வந்து இலவச மருத்துவம் பார்த்தான். ஏன்னா நான் இலவசமா படிச்சேன், அதனால நான் மருத்துவம், ஆனா கோச்சிங்கே 3 லட்சம் ரூபாய் கட்டினாதான் நீட் தேர்வு மையத்துல போய் படிச்சாதான் வர முடியுங்கிற சூழ்நிலை உருவாக்கிறீங்க. எல்லாமே உங்களுக்கு கார்பரேட் மயம், எல்லாமே லாப வெறி, லாப வேட்டை. அப்ப இந்த நிதி அமைச்சகம் என்று சொல்லுவது எல்லா கண்ட்ரோலுமே இவங்கிட்ட தான் இருக்கு, இந்த கமிட்டிட்ட தான் இருக்கு, இந்த ஆணையத்திட்ட தான் இருக்குன்னா நிதி அமைச்சர் எதுக்காக இருக்கிறாங்கிறது எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்ப நிதி அமைச்சர் வந்து எந்த விதமான அதிகாரமும் மற்றவரா? அவருக்கு எந்த விதமான உத்தரவு போடுவதற்கான அதிகாரமே இல்லை என்று சொல்றீங்களா? அப்ப எதுக்காக நிதி அமைச்சகம் ஒன்று இருக்கிறது? நிதி அமைச்சர் ராஜினாமா பண்ணிடலாமே. நிர்மலா சீதாராமனால இது இவங்களோட கண்ட்ரோலை மீறி எதுவுமே கொடுக்க முடியலன்னா நீங்க ராஜினாமா பண்ணிடலாமே. பேரிடர் நிதியில கழுத்து வரைக்கும் தண்ணியில நீந்துறா ஒரு மிக மோசமான நிலைமையில தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நிதி கேட்டா என்ன சொல்றீங்க? என்ன பதில் சொன்னீங்க? அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். அதுக்கு வந்து அதாவது பொய் சொல்றதுலயே ரொம்ப திறமையான பொய் எதுனா புள்ளி விவர பொய் தான். இந்த பொய்களை சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது, தென்னிந்தியாவை வஞ்சிப்பது. கேட்டா தென்னிந்தியா வட இந்தியா என்று பிரித்து பேசுகிறார்களாம். பிரித்தாளுகிற சூழ்ச்சியை செய்கிறவர்கள் நீங்கள் தான். பாஜக தான் அதை செய்து கொண்டிருக்கிறது.
பாஜகவுடைய முழு நேர வேலையே பிரித்தாளும் சூழ்ச்சி தான். இவர்கள் பிரிட்டிஷ்காரர்களை பார்த்து கடந்த காலத்துல சொல்லுவாங்க பிரித்தாளும் சூழ்ச்சின்னு. அவர்கள் முழுக்க முழுக்க பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறார்கள். திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட்டார். மீண்டும் அது போன்ற கோரிக்கைகள் எழுவதற்கான வாசல்களை திறந்து வைக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் தான் தேச பிரிவினைக்கு, தென்னிந்திய வட இந்திய அந்த பிரிவினைக்கு நீங்கள் தான் அடிக்கோல் நாட்டுகிறீர்கள். நீங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் அதற்கு வஞ்சகமாக இருக்கிறீர்கள். அதனால பாஜக ஒரு செயலற்ற அரசு, நிதி அமைச்சருக்கே ஒன்றும் தெரியாது, எல்லாமே இந்த மாதிரி ஆணையம் தான் செய்யுதுன்னு இவர் சொல்றாருன்னா இதை விட ஒரு பச்சை போய் என்ன இருக்க முடியும்? சரி, நான் அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு வரேன். சார், ஃபினான்ஸ் கமிஷன் அட்டானமஸ் பாடி இல்ல, அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்க தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு இதுல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது சரியா அப்படின்னு சார் கேட்குது. மத்திய அரசு தெரியாதுன்னு எப்பவுமே சொல்லலை. இப்போ நீங்க இவரை கேட்டீங்க ஒரு கேள்வி, இந்த 14th முன்னாடி 13th ஃபைனான்ஸ் கமிஷன் அப்போ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அப்போ காங்கிரஸ் ரூல், அதுக்கு முன்னாடி இருந்தது காங்கிரஸ் ரூல், அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கமிஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க சேஞ்சஸ், அவ்வளோதான். மற்றபடி கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க, அந்த கிரைட்டீரியாவில் சேஞ்சஸ். இப்போ இவர் சொன்ன இந்த பாயிண்ட் ஓகே. அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், 14th ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவில் ஒரு சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். என்ன சாம்பிள் அப்படின்னு பார்த்தா, ஆந்திராவுக்கு ஓவரால் இதில் 4.305% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் பர் ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுக்கறது. பீகார் 9.665%, குஜராத் 3.084, கர்நாடகா 4.71, மத்திய பிரதேஷ் 7.54, தமிழ்நாடு 4.02, உத்தரப்பிரதேஷ் 17.959. அப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு கூடுதலா கொடுக்குறாங்கன்னு ஒப்புக்கொள்றீங்களா? அப்படி ஒத்துக்கல. அதுக்கு என்ன அர்த்தம்? குஜராத்துக்கு என்ன அர்த்தம்? குஜராத் 3.0 தான் கொடுத்திருக்கு இல்லையா? இதுல பிஜேபிங்கிற கொஸ்டினே இல்ல. சோ வெஸ்ட் பெங்கால் பிஜேபியா இல்ல, 7.324%. ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நான் என்ன சொல்றேன், ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணிட்டாங்க, ஃபைனான்ஸ் கமிஷன் இதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இது 14th ஃபைனான்ஸ் கமிஷன், 13th ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கு. ஏதாவது ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இவங்க போய் அங்க டெல்லியில இருக்காங்க, 3 பேர் இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? சார் இந்த மாதிரி இருக்கு, இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு நாங்க ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டோம். இப்ப சில ஸ்டேட்ல சொல்லலையா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். சார், எதுவுமே பண்ணாம நாட்டை பிரிக்க பாக்குறாங்கன்னு பேசுறாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப சுதந்திர போராட்டம் மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்தா என்ன சார் ஆகும்? சார், ஒத்துழையாமை இயக்கம் எதுக்கு சார்? எனக்கு இந்த இது மூலம் ஃபைனான்ஸ் கமிஷன் மூலம் நீங்க கொடுத்த டேட்டா பிரகாரம் சரியா எங்களுக்கு வரல. தமிழ்நாட்டுக்கு 4% தான் வருது, உத்தரப்பிரதேஷ்க்கு 17.9% வருது. எப்படி வருது? வெஸ்ட் பெங்கால் பிஜேபி இல்ல, டிஎம்சி. சரி, எப்படி வருது நீங்க சொல்லுங்க. ஏன் கொடுத்துட்டேன்? ஏன் சொல்லுங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு நம்பர் பேசாதீங்க. என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. என்ன நோக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த அடிப்படை தான் சார் நம்பர், அந்த அடிப்படை தான் இந்த கிரைட்டீரியா. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இன்கம் இது, தென் பாப்புலேஷன் கண்ட்ரோல், பாப்புலேஷன், ஃபாரஸ்ட், இது எல்லாமே, இது எல்லாத்தையும் வச்சு ஒண்ணுத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் தி வெயிட்டேஜ் இதை ஒர்க் அவுட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆல் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு மறைவாலாம் ஒன்றும் இல்லை, இட் இஸ் டோட்டலி டிரான்ஸ்பரண்ட், உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ 13th ஃபைனான்ஸ் கமிஷன், 12th ஃபைனான்ஸ் கமிஷன், 14 அப்பயே நீங்க ரைஸ் பண்ணல? எஸ், நாங்க ரைஸ் பண்ணோம், இதை எடுத்திருக்கோம்னா காமிங்க, சொல்லுங்க நாங்க இந்த மாதிரி ரைஸ் பண்ணிருக்கோம், பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிட் நாட் ஹியர். வெரி குட், கொண்டு வாங்க அதை. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை விட்டுவிட்டு மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது நோ. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு தமிழ்நாட்டுக்கு நிதி தராம இருக்கிறத வஞ்சிக்குன்னு சொல்லாம பாராட்டுகிறது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறன்னு சொல்ல சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? தமிழ்நாட்டுக்கு ஏன் புள்ளி விவரம் சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிருவாங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இங்க 4 இட்லி இருந்து அங்க 5 10 இட்லி இருந்துச்சு, எல்லா இட்லியும் அங்கே போயிருச்சு, உனக்கு பட்டினி யாரு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் புள்ளி விவரம். அதுக்கு பேரு பட்டினி இல்லைங்க. அனைவருக்குமே பகிர்ந்து கொடுப்பதுல நீங்க பாரபட்சம் காட்டியதை நாங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பட்டினி அன்னைக்கு வச்சு நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க டெல்லியில போய் முதலமைச்சர்கள் 3 பேர் போராடிட்டு இருக்காங்க. எதுக்கு சும்மா இருக்கறாங்க? எப்ப கூட்டணி போராடுறதுக்கு? இப்பதான் முதலமைச்சர்கள் போய் அங்க டெல்லியில போராடிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி இப்பதானே சார் வந்திருக்கு, இப்பதானே போயிருக்கீங்க.
14th ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ணீங்க சார் அதான் சார் அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார் ஒரு நிமிஷம் கொடுத்திருக்காங்க சார் அவரே அவங்க அப்டேட் முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க இல்ல சார். நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல அவங்க அப்டேட் பண்ணல சார் அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. சொல்லுங்க காங்கிரஸ் செய்ததே தான் பாஜக செய்யும்னா நீங்க எதுக்குன்னு கேக்குறாரு சார். நான் தான் மறுபடியும் சொல்றேன், இதுல காங்கிரஸ், பிஜேபி, விபி சிங் அந்த கவர்மெண்ட்டே கொண்டு வராதீங்க. ஒரு அரசாங்கம் ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்திருக்கு, ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்கு. ஒரு குறுக்கீடு சார், நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல, நான் தொடக்கத்துல குறிப்பிட்டேன், அண்ணா காலத்துல இருந்தே சொல்லப்படுது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேயுதுன்னு. அண்ணா வந்து 67 முதலமைச்சரா இருந்தார். அப்ப 50 வருஷமா இந்த குற்றச்சாட்டு இருக்குதானே? இல்லைங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுனா என்ன கான்டெக்ட் சொன்னார்? இந்த கான்டெக்ட் தானா? ஃபைனான்சியல் டெவல்யூஷன் தானா? தெரியுமா? எல்லா அர்த்தத்துலயும் தான் சார். அதை நீங்க சொல்லுங்க எனக்கு கிளியரா. எல்லா அர்த்தத்துலயும் தான் சார். இது வரிப்பகிர்வு அன்னையில இருந்து இந்த பிரச்சனை இருக்கு சார். தென் மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரிகள் கூட இல்லங்க, தேசிய கட்சிகள் செய்த துரோகங்கள்ல தென் மாநிலங்கள்ல இருந்து அதிகமான பிரதமர்கள் கூட தேர்வு செய்யப்படல. உத்தரப்பிரதேசம் சார்ந்து வட மாநிலங்கள் சார்ந்து தான் தொடர்ச்சியா பிரதமர் கூட. சார் இந்த பிரச்சனையை இதுவரைக்கும் அட்லீஸ்ட் இந்த 5 வருஷத்துல பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து வச்சு ரைஸ் பண்ணிருக்காங்களா சார்? 15வது நிதி கமிஷன் வந்து அமைக்கிறாங்க சார். அனைத்து முடிச்சாச்சு. அதான் இப்ப அமைக்கும் போது நான் சொல்றது சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கிறாங்க சார். அந்த ப்ரொபோசல் நடக்குது. அப்ப என்ன சொல்றாங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்படிதான் இனிமேல் நாங்க எதை பண்ண போறோம் நடக்கிறது. அதான் சார் அப்படி சொன்னாங்க. அன்னைக்கு 10 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதினார் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த புகார் வந்து ரைஸ் பண்ணப்படாத புகார் கிடையாது, பல ஆண்டுகளா சொல்லப்படக்கூடிய புகார் தான். இல்லைங்க சரி, ரைஸ் பண்ணார் 10 மாநில முதல்வர் என்ன ரைஸ் பண்ணார் சொல்லுங்க. இந்த மாதிரி நடக்குது வந்து வட மாநிலங்களுக்கு அதிக நிதி போகுது, குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி போகுது, தென் மாநிலங்களுக்கு இல்ல, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கிடைக்கல. இன்னொன்னு சார், சமூக நீதி திட்டங்கள்னு சொல்லிட்டு அல்லது வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லிட்டு வட மாநிலங்கள்ல சில விஷயங்கள் பண்றாங்க சார். அது வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல செய்யப்பட்டுருச்சு. அப்ப நீங்க அந்த பேர்ல கொடுக்கக்கூடிய நிதி கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு ஸ்டாலின் அதை கோட் பண்ணார். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஈக்விட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வரும்பொழுது சில மாநிலங்கள் அவங்களுடைய முயற்சி அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னை எடுங்க, பெங்களூர் எடுங்க, இங்கெல்லாம் சாஃப்ட்வேர் டெக் பார்க் இருக்கு. இங்கிருந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே எக்ஸ்போர்ட் நடக்கும். வேற ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், ஷில்லாங் அங்கெல்லாம் போனால் இருக்காது. ஸோ எந்த மாதிரி இதை எல்லா அரசாங்கத்தையும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும், ஒரு மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் முன்னுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா எங்கிட்ட வர வருமானத்தை பிரித்து கொடுக்கணும். எப்படி நான் பிரித்து கொடுக்கணும்? அதுதான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன். அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுக்கணும். ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லும் பொழுது சொல்லுங்க, இப்போ 15வது ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லியாச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, இது ஒத்துக்க முடியாது. இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் உத்தரப்பிரதேசத்துக்கு 17% போறது பிஜேபி ரூல்டு ஸ்டேட். ஓகே, பீகார் பிஜேபி ரூல்டு ஸ்டேட் இல்ல, 2வது அதிகம் அதுக்கு தான் 9.988 போறது. 3வது மத்திய பிரதேஷ், 4வது டிஎம்சிக்கு போறது வெஸ்ட் பெங்கால், அங்கே 7.345. ஸோ பிஜேபி ரூல்டு ஸ்டேட் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து இந்த நோக்கத்தில் பார்க்கணும். இப்போ கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரைஸ் பண்ற கன்சர்ன் ரொம்ப வேலிட் கன்சர்ன். ஸோ எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது எப்படிங்க அவனுக்கு 17%, எங்களுக்கே 4%, கர்நாடகாவுக்கு 4.72, தமிழ்நாடுக்கு 4.01. இதுல சம்திங் ரொம்ப சீரியஸா இருக்குது. இதை வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு இப்போ 16th ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது முடிஞ்சு போனது. இதை வந்து இனிமே இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நடுவில் போய் எந்த இதையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், எங்களுக்கெல்லாம் கன்சர்ன் இருக்கு. கர்நாடகா நான் ஒத்துக்க மாட்டேன் சார், எனக்கு இந்த 7% மினிமம் 8-9% வரணும். நாங்கள் இவ்வளோ நிதியை கொடுக்குறோம், எங்களுக்கு ஏன் குறைச்சி கொடுக்குறீங்க? தமிழ்நாடு கேட்கணும். அந்த மாதிரி கேட்டால் 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் உங்கள் கன்சர்ன் எல்லாத்தையும் ரைஸ் பண்ணுங்க. 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணட்டும். சரி, நான் உங்ககிட்ட வரேன் சார். இப்போ இந்தியாவில் மட்டும் வந்து இந்த மாதிரி நடக்கலை. அதாவது மாநிலங்களுக்கு நிதி பிரித்து கொடுக்கறதுல ஒரு வித்தியாசம் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஜெர்மனியில் இருக்குது, சீனாவில் இருக்குது, இன்னும் சில நாடுகள்லையும் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, யூபியில் 23 கோடி பேர் இருக்காங்க. அப்போ இங்கே கொடுக்குறதையும் அங்கே கொடுக்குறதையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? ஸோ அங்கே ஆப்வியஸாக அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்க?
அதாவது தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். திராவிட மாடல் ஆட்சி வந்து தமிழ்நாட்டிலே வந்து நிறைய பேருக்கு கல்வி கொடுத்திருக்கிறது, வேலை கொடுத்திருக்குது, வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, ஐடி கம்பெனிலாம் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது, அது வளராத மாநிலமாக இருக்குது. அதனால இங்க இருக்கிற காசை பூரா நாங்க எடுத்து கொண்டு போய் அங்கே வந்து கட்டுமானம் செய்வோம். நான் முதல்ல சொன்னேன், நம்ம ஊர் ஜிஎஸ்டி எடுத்துட்டு போய், நான் கட்டுற ஜிஎஸ்டி எடுத்துட்டு போய், தமிழர்கள் கட்டுகிற ஜிஎஸ்டி எடுத்துட்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் ரோடு போடுறான், அங்கே கல்லூரி கட்டுறான், அல்லது அங்கே நிர்வாக மேம்பாடுகளை செய்வதற்கு இந்த ஒரே தேசம் என்பதை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய அரசாங்கம் பாஜக வந்து ஆளுகிற மாநிலங்களுக்கான வளர்ச்சி திட்டத்தை பாஜக ஆளாத மாநிலங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை கொண்டு போய் நிரப்புகிறார்கள் என்பதைத்தான் ரொம்ப டீசெண்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிதி ஆணையம் வந்து அப்படி ரூல்ஸ் இருக்கு, அது இப்படி ரூல்ஸ் இருக்கு, நான் ஒரு கேள்வி கேட்டேன். பல நாடுகள்ல யாருமே கேட்காத மாதிரி அதை தொடர்ந்து நாம் வந்து முழக்கம் செய்கிறோம், தொடர்ந்து அந்த கோரிக்கையை பேசுகிறோம், தொடர்ந்து அது மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டாம். இப்ப நான் என்ன சொன்னா, திடீர்னு ஒரு நாள் ராத்திரில வந்து நீங்க பணத்தை மதிப்பை இலக்க செய்ய முடிகிறது. திடீரென்று ஒரு மாநிலத்தை வந்து நீங்கள் மாநில அந்தஸ்திலிருந்து உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்ற முடிகிறது. திடீரென்று நீங்கள் வந்து புதுசா சட்டங்களை கொண்டு வர முடிகிறது. வேளாண்மை திருத்த சட்டம்னு கொண்டு வர்றீங்க, அல்லது குடியுரிமை திருத்த சட்டம்னு கொண்டு வர்றீங்க. எத்தனையோ சட்டங்களை நீங்க கொண்டு வர்றீங்க. புல்டோசரை வச்சு குடியிருப்பு பகுதியில் போய் உங்களால ஆயிரக்கணக்கான வீடுகளை உடனே இடிக்க முடியுது. எல்லாவற்றையும் செய்ய முடியுது. ஆனா நிதி ஆதாரம் கொடுப்பது சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்வதற்கு, அதற்கு அந்த ஆணையம் காரணம், அதற்கு இந்த ஆணையம் காரணம், அது அவங்களுக்கு தெரியாதா, இவங்க ஏன் முன்னாடியே கேட்கல, முன்னாடி கேட்டா ஏன் பின்னாடி கேட்கல, பின்னாடி கேட்டா ஏன் காங்கிரஸ் காலத்திலேயே கேட்கல, காங்கிரஸ் ஏன் அதை செஞ்சுச்சு, இதை ஏன் செய்யல, இங்கிற குழப்பவாதத்தை பேசுகிறார்களே தவிர, குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறது மாதிரி குழப்பத்தை வந்து இவர்கள் உற்பத்தி செஞ்சு அது மூலமா தப்பிக்க முயற்சி செய்றாங்க. அப்போ முழுக்க நிதி அமைச்சகம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு மாநிலங்களை, தாங்கள் ஆளாத மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறது. அவர்களுடைய நிதி ஆதாரங்களை எல்லாம் வந்து பிடுங்கி, வரியின் பெயரால் பிடுங்கி, அவர்கள் ஆளுகிற மாநிலங்களை, பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு அந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துகிறது. தமிழ்நாட்டுக்காரன் வந்து கழுத்து வரைக்கும் வெள்ளத்திலே நீந்தினாலும், அவன் வந்து வெள்ள பேரிடரை செத்தாலும் அவனுக்கான நிவாரணத்தை தரமாட்டோம் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. இதுக்கு வந்து நான் இதை எதிர்த்து கேள்வி கேட்டா எனக்கு தேசபக்தி இல்லைங்கிறான், நான் இந்தியனான்னு கேட்கிறான், பிரிவினை தத்துவத்தை நீ பேசுறேங்கிறான். மொத்தத்துல என்னை நீ சுரண்டலாம், என்னை நீ ஏமாற்றலாம், என் வரியை நீ வந்து என்னுடைய வருமானத்தை நீ பிடுங்கி வைத்துக் கொள்ளலாம், ஜிஎஸ்டியின் பேரால பிடுங்கி வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய சிறு தொழில்கள் குறுந்தொழில்களை எல்லாம் நாசமாக்கலாம். எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டு நீ என்ன செய்யணும்னா, நீ இந்தியனா இருங்கிறான், தேசப்பற்று மிக்கவனா இருக்கிறான். தேசப்பற்றுனா என்னன்னா, இவனுடைய சுரண்டலுக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பதுதான் தேசபக்தி. இல்ல, நீங்க சுரண்டல்னு சொல்றீங்க. அதான் ஆரம்பத்துல ஒண்ணு கேட்டேன். பிற நாடுகள்லயும் இது இருக்குது, அதுதான் இந்தியாலையும் ஃபாலோ பண்றோம். அப்ப அந்த நாட்டுல இருக்கவங்க எல்லாம் இப்படியா சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. ஏங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, சமமான வளர்ச்சியை இவ்வளவு காலம் உண்டாக்காதனுடைய குற்றம் யாருடையது? இப்ப நீங்க இவ்வளவு காலம் ஆட்சி, 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, நீங்க எவ்வளவோ சாதனை செஞ்சோம்னு சொல்றீங்க, வல்லரசா ஆக்குறதுக்கு முயற்சி பண்றோம்னு சொல்றீங்க. அப்போ உங்களால தமிழ்நாட்டு நிதியை பறித்து, அல்லது தாங்கள் ஆளாத மாநில நிதியை பறித்து தான் இங்கே செயல் திட்டம் பண்ண முடியும்னா, அந்த மாநிலங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? வட மாநிலத்தினுடைய தொழிலாளர்கள் உதிரி பாட்டாளிகளாக இங்கே இந்த ஊர்ல சித்தாள் வேலைக்கும், கொத்து வேலைக்கும், ஓட்டல் வேலைக்கும் வர்ற அளவுக்கு தான் அவர்களை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அவர்களை கல்வி மயமாக்கல, அவர்களை காவி மயமாக்க வைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு கல்வி இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை என்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிறவன், இந்தி மொழியை ஏற்காதவன், ஆங்கிலம் படித்து வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறான். எனவே உங்களுடைய குஜராத் மாடலோ, உத்தரப்பிரதேச மாடலோ தோற்று போய்விட்டது. எங்கள் வரிப்பணத்திலே வாங்கி, எங்களிடம் பிச்சை வாங்கி நீங்கள் பிழைக்கிறீர்கள். பாஜக ஆளுகிற மாநிலம் திராவிட நிலத்திலே இருந்து எங்களுடைய வரிப்பணத்திலே தான் வாழ்கிறது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். குஜராத் மாடல் தோற்று போய்விட்டது. திராவிட மாடலுடைய வரிப்பணத்திலே தான் குஜராத் மாடல் வாழ்கிறதுங்கிறது ஒப்புக்கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு பிச்சை போட்டது பெருமையோட நாங்கள் வாழ்கிறோம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியல. இல்ல, இது அந்த மக்களை இழிவுபடுத்துறதாக இல்லை, இழிவுபடுத்துறது இல்லைங்க. நீங்க நடத்துகிற நிர்வாகத்தினுடைய லட்சணம் அது. நீங்கள் அந்த மக்களை நீங்கள் என்னவாக நடத்தி இருக்கிறீர்கள் கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். அவர்களுக்கு என்ன நீங்கள் வந்து உயர்த்தி இருக்கிறீர்கள்? இந்த நாட்டிலே வந்து அண்ணாவும் தந்தை பெரியாரும் சமூக நீதி கோட்பாட்டினுடைய அடிப்படையில இந்த மண்ணின் மைந்தர்களை உயர்த்தி இருக்கிறான். உங்களால் உயர்த்த முடியல. உத்தரப்பிரதேசத்துல நீங்க அவர்களை பூரா வந்து ஒரு சாமியை காமிச்சு ஏமாத்துற அளவுக்கு நீங்க முட்டாள்களாக ஆக்கி வைத்திருக்கீர்கள். உங்களுக்கு அரசியலே இல்ல. ஒரே ஒரு கோயில் திறப்பை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவை ஏமாற்றி விட முடியும் என்கிற பேர்ல கடவுள் நம்பிக்கையை கூட நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு தான் நான் சொல்றேன். உண்மையான பக்தி கிடையாது உங்க இடத்துல. நீங்கள் ஏமாற்று வேலை செய்கிறீர்கள். அதானிக்கு இந்த நாட்டை எழுதி கொடுப்பதற்கு நீங்கள் இந்த காவி பயங்கரவாதத்தை வந்து கையில் வைத்திருக்கிறீர்கள். முழுக்க இந்த நாட்டினுடைய சுரண்டல்களை, முழுக்க பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த நாட்டினுடைய செல்வங்களை வாரி வழங்குகிற ஒரு கொள்ளை லாபத்துக்கு கொடுக்கிற வேலையை நீங்கள் புரோக்கர் வேலை பார்க்கறீங்க. நீங்க அரசியல் புரோக்கர். இந்த அரசியல் புரோக்கர் வேலை பார்ப்பதற்கு ஸ்ரீராமச்சந்திரன் என்கிற கடவுள் நம்பிக்கையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், உங்களை விட ஒரு மோசமான ஆட்சியை இந்தியா இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு தக்க பதிலடியை மக்கள் தருவார்கள். சரி, நான் சார்ட்ட இறுதி கருத்து வாங்கிட்டு வர்றேன்.
சார் பிற நாடுகளில் இந்த மாதிரியான முறை இருந்தால் கூட அங்கே வந்து வளர்ச்சி அடைந்த இடத்துல அதிக மக்கள் இருக்கிறாங்க, வளர்ச்சி அடையாத இடங்களில் குறைந்த மக்கள் தொகை இருக்குது. அதனால அவங்க இங்கேருந்து எடுத்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த மாநிலங்களில் குறைவான மக்கள் தொகை தான் இருக்குது, வளர்ச்சி அடையாத மாநிலங்களில் அதிக மக்கள் தொகை இருக்குது. அப்போ குறைவானவர்கள்ட்டேருந்து வரி வசூல் பண்ணி அதிக மக்கள் தொகையிட்ட கொடுக்கும்போது தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று சார் சொன்னார் இல்லையா, இத்தனை ஆண்டுகளாக அதிகமாக நிதி கொடுத்தும் அந்த இடங்கள் ஏன் இன்னும் வளரவே இல்லை? ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு முறை மாறும்போதும் அந்த பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே இருக்கே ஒழிய ஏன் குறையவே இல்லை அப்படின்னு கேட்டார். சார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளோ கொடுக்குறேன், பீகாருக்கு எவ்வளோ கொடுக்குறேன், ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு ஐயா கணக்கு வழக்க விட்டு மக்கள் வாழ்க்கை ஏன் மாறலைங்கிறது சார், வாங்க. நீங்க நம்பர்ஸ் பேசாதீங்க. முதல்ல நான் நம்பர் இப்போ கொடுத்தேன்னா உங்களுக்கு சமூக எவ்வளவு வாழ்க்கை ஏன் மேம்படலைங்கிறதுக்கு நீங்க பேசுங்க. அததாங்க சொல்லிட்டு பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல ஏன் இவ்வளவு முட்டாள்கள் கூடி இருக்கிறான்? நீங்க நான் ஜனநாயக விரோதிகள் ஏன்? நான் பேசுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க இந்த நம்பர்ஸ் வச்சு ஏமாத்தாதீங்க. சரி சார், நம்பர் ஏமாத்துறது எனக்கு என்ன, நான் தான் மறுபடியும் சொல்றேன். இந்த அறிக்கையை எல்லாம் குப்பை தொட்டியில போடுங்க. மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்க. நீங்க நான் குப்பை தொட்டியில போட வேண்டியதா நீங்க வச்சிட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு நீங்க 4 பேப்பர் வச்சு வஞ்சிக்கிறது வந்து நியாயப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. நான் குப்பை தொட்டியில போடுறேன், வெளியில கிழிச்சு போடுறேன், இல்ல இங்க போடுறேன், அது உங்களுடைய பிசினஸ் இல்ல. நீங்க பேச வரத கரெக்டா பேசுங்க. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? தமிழ்நாட்டுக்கு பேரிடர் கொடுக்க கூடாதுன்னு ஏற்றுக்கொள்றீங்களா? ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டீங்களா? அப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குன்னு ஒப்புக்கொள்ளுங்க. நீங்க ஒத்துக்க முடியாது. ஒன்றிய அரசாங்கம் எதிராக இருக்குன்னு ஒப்புக்கொள்ளுங்க. நீங்க ஒத்துக்க முடியாதுங்க. ஏன் ஒப்புக்கொள்ள முடியாது? ஏன் உங்களுக்கு அந்த பாசம் ஜாதி பாசமா? என்னங்க ஜாதி பாசமா? என்ன காரணம்? பாஜக முழுக்க சனாதன கோட்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கிறது. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? தமிழ்நாட்டை பேரிடருக்கு வந்து காப்பாற்றாத ஒரு அரசாங்கத்தை நீங்க எதற்காக ஆதரிக்கணும்? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் பண்ணுங்க. நான் ஆதரிக்கல. இப்ப இந்தியால இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, ஜனங்க அத்தனை பேர் ஓட்டு போட்டு மறுபடியும் பாஜக வந்தா என்ன? ஓட்டு மிஷின் தாங்க தவறு செஞ்சுட்டு இருக்கு. அதை நாங்க மாற்றுவோங்க. இப்ப கர்நாடகால கிளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கர்நாடகால ஜெயிச்சீங்க, எப்படி ஜெயிச்சீங்க? இமாச்சல பிரதேச ஜெயிச்சீங்களா, எப்படி ஜெயிச்சீங்க சொல்லுங்க? ஓட்டு மிஷின் தப்பு நடந்துருத்தா? தெலுங்கானால ஜெயிச்சீங்க, எப்படி ஜெயிச்சீங்க? சோ நீங்க ஜெயிச்சா எவ்ரிதிங் கரெக்ட், தோத்தாச்சுன்னா ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம். நோ, நம்ம இப்போ இது அவுட் ஆஃப் தி டாபிக், அங்க போக வேண்டாம் இப்போ. ஓகேவா? ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறான்னா அந்த பணத்தை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க? பொதுவாகவே பொருளாதாரத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு மேஜர் அமௌண்ட்டை செலவு பண்ணி அதை வளர்த்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து மக்களுடைய வாழ்வாதாரம், வேலை, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொடுக்கும். ஒரு எக்கனாமிக் க்ரோத் அங்கே நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதை எப்படி இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர லோனு கொடுக்குறாங்க. என்ன லோன் கொடுக்குறாங்கன்னா ப்ராஜெக்ட் வைஸ் லோன், ப்ராஜெக்ட் இல்லாத லோனும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். இது வந்து இப்போ இந்த பீரியடில் பொதுவாகவே எல்லா இதுலேயும் கொடுக்குறாங்க. எல்லா அரசாங்கமும், மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் பீரியடு நடந்திருக்கு. ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது நீங்கள் 10-15 வருஷத்தில் திருப்பி கொடுக்கணும். நான் ப்ராஜெக்ட் பேஸ்டில் கொடுக்கும்பொழுது 15லேருந்து 30 வருஷத்தை திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி தனக்கு வர வரி பணத்தை எவ்வளோ பிரித்து கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், எந்த ஸ்டேட்டில் இப்போ கன்சம்ஷன் இருக்கோ அங்கே தான் ஜிஎஸ்டி வருது. அந்த ஸ்டேட்டுக்கு எடுத்தோடனே 50%. நான் பில்லு போடும்பொழுதே 5% ஜிஎஸ்டினா 2.5% சென்ட்ரல் கவர்மெண்ட், 2.5% ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு போயிடும். மீதி இவருக்கு வர பணத்தில் 50%ல் இவர் என்ன பண்ணுவார், 21% அந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்து முடிச்சிடறாங்க. மீதி எவ்வளோ இருக்குது? 29%. இந்த 29% தான் டோட்டல். இது ப்ளஸ் எக்ஸைஸ் டியூட்டி மற்ற எல்லா இதுவும் சேர்த்து வர பணத்தை பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுக்கறது இந்த க்ரைட்டீரியா, இதை தான் பேஸ் பண்ணுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களுக்கு இந்த மாதிரி கன்சர்ன் இருக்குது, கண்டிப்பாக கரெக்டு. எனக்கு தமிழ்நாட்டுக்கே 4% கொடுக்குற, அதிகமாக கொடுக்கணுங்க, தப்பு இல்லை, கேளுங்க. அது கேட்கும் பொழுது கொண்டு வாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் 13th ஃபைனான்ஸ் கமிஷன் 14th போதே சொல்லியிருக்கோம், இன்னும் இது நிறைவேற்றலை. ஸோ இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். இவங்க இதில் இந்த க்ரைட்டீரியாலாம் ஒத்துக்க முடியாது. இந்த க்ரைட்டீரியா ரீஃபோக்கஸ் பண்ணுங்க, மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, சொல்லுங்க. திஸ் இஸ் தி ரைட் வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸ். அதை விட்டுவிட்டு எனக்கு இப்படி கொடுக்கல, என்ன பண்ணல, யாருமே இப்போ இல்லை சொல்ல. இல்லை சார், ஒரே கேள்வி தான் சார். ஏன் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு சார் சுதந்திரம் அடைஞ்சு, ஏன் அந்த மாநிலங்கள் இன்னும் வளரவே இல்லை? ஒன்று. ரெண்டாவது, இங்கே கொடுக்கப்படுற நிதி வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுற நிதி அதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறதா? அதை மானிட்டர் பண்ணுறாங்களா கரெக்டாக? அது எங்கே போகுதுன்றது தெரியுதா? இதெல்லாம் வந்து
இதுக்கு தான் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டுன்னு இருக்குது. ம். அந்த சிஏஜி ரிப்போர்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு, அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்துருவாங்க. அதில் எல்லாமே இருக்குது. ம். ஸோ வேறு ஏதாவது பர்பஸ் யூஸ் பண்ணி அந்த இதில் ஏதாவது மிஸ்அப்ரோப்ரியேட் ஆகிடுது, அதாவது வேறு இல்ல நீங்க சொல்ற மாதிரி சிஏஜி ரிப்போர்ட் படி தெரிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளவு தேவைப்படுது இந்த மாநிலங்கள் வளர்றதுக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபை அதுல பண்ணி எவ்வளவு அதை பண்ணிருக்க தேவைப்படுது? முடியும். நோ சிஏஜி ரிப்போர்ட் அதை கொடுக்க மாட்டான். ம். உங்களுக்கு எந்த அதை கொடுக்க மாட்டாங்க சார் ஆ. சிஏஜி ரிப்போர்ட்ல. ஆ. அது புரியுது. கண்டிப்பா. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு சிஏஜி ரிப்போர்ட் தான் ரேங்க் கார்டு அப்படின்னா நான் ரேங்க் கார்டுன்னு சொல்ல வரல. சரி, okay. மானிட்டர் பண்றீங்களா? ஓகே, கேட்டதுக்கு அந்த நான் பதில். மானிட்டர் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்க. சரி. இப்ப அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், இந்த அளவுக்கு வந்திருக்க வளர்ச்சி, இன்னும் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டு 75 வருஷமாவா செய்ய முடியல? 75 வருஷம் நீ ஏன் சார் எடுக்கிறீங்க? எல்லா கவர்மெண்ட்டும் செஞ்சுட்டு தான் வராங்க. ம். புரியுதா? என்ன இருக்கு நம்ம கிட்ட? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இவ்வளவுதாங்க இருக்கு. அந்த பணத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கறது, அதை பிரிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட், ரெண்டாவது, மூணாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கிரைட்டீரியாலாம் அதில் இல்லை. அப்போ ம். 90% பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், 10% பேஸ்ட் ஆன் டாக்ஸ் கலெக்ஷன். ரெண்டாவது ஃபைனான்ஸ் கமிஷனில் 80% பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், 20% பேஸ்ட் ஆன் டாக்ஸ் கலெக்ஷன். இந்த மாதிரி தான் 8, 9 ஃபைனான்ஸ் கமிஷன் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த மாதிரி மாறி இருக்கு. 10th, 11th, 12th, 13th இந்த மாதிரி மாறி இருக்கு. இந்த மாதிரி மாறும்பொழுது நமக்கு எஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி கன்சர்ன் இருக்கு. நாங்கள் இவ்வளோ கோடி கொடுக்குறோம், எனக்கு இவ்வளோ தான் வருது, அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ அப்போ எனக்கு டெஃபினட்டாக தெரியறது, இந்த இடத்துல நீங்கள் பிரித்து கொடுக்கறதில்ல, எங்களுடைய கிரைவான்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கல கணக்கில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி க்ரைட்டீரியா கொடுத்துருக்கீங்களே 5-6 பேராமீட்டர்ஸ், இதில் நாங்கள் ஒத்துக்க முடியாது. இதில் பிரைமரி க்ரைட்டீரியாவை மாற்றுங்க, மாற்றி எங்களுக்கும் அதில் நாங்கள் கொடுக்கறதில்ல இவ்வளோ % எங்களுக்கு வேணும் சொல்லுங்கள். திஸ் இஸ் த ரைட் அப்ரோச். இப்போ 16th ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு இது எல்லா இதையும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொண்டு வந்தான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இப்போ அப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் 90%, 10%, 80%, 20% வச்சது ஏன் க்ரைட்டீரியா கொண்டு வந்தீங்க? அந்த க்ரைட்டீரியா கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் அடி வாங்குறதுனால அதை ரீஒர்க் பண்ணுங்க. சரி, நான் இதை உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். சார், உங்களோட இறுதி கருத்து. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வட மாநிலங்கள்லேருந்து விவசாயம் தான் வந்து முக்கியமான தொழிலாக இருக்குது. ஆனால் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஐடி நிறுவனங்களாகட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஹப்போலாம் இருக்குது. இங்கே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்களை வந்து அங்கே இருக்கிறவங்க வாங்குறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கான வரியவே அங்கே வாங்குறவங்க தான் கொடுக்குறாங்க. அதுலேருந்து தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதற்கான பதிலும் உங்கள் இறுதி கருத்தும். அதாவது இதெல்லாம் ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கை. தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கமாக இருக்கிறவர்கள் மாநில அரசை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய போக்கை வந்து நெடுங்காலமாக செய்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அணு உலையை கொண்டு வந்து வைத்ததாக இருக்கட்டும், அது காங்கிரஸ் காலத்தில் தான். அணு உலையை கொண்டு வந்து வைத்ததாக இருக்கட்டும், மீத்தேன் எடுப்பதாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றுவதற்கான எல்லா திட்டங்களும் எங்கிருந்து வருகிறது? ஆளுகிற ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வருகிறது. அப்ப தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றிவிட்டு இங்க இருக்கிறவனை பூரா பஞ்சை பராரிகளாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். ஏதோ நம்மளுடைய தவப்பயன், அரசியலினுடைய தவப்பயனாக அண்ணா போன்ற தலைவர்கள் நமக்கு கிடைத்த காரணத்தினால, நாம் இருமொழி கொள்கையில் இருந்த காரணத்தினால, ஆங்கிலம் கற்றுக்கொண்ட காரணத்தினால இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளோ வெளிநாடுகளுக்கோ ஐடி கம்பெனிகளுக்கோ நாம் வந்து தகுதி படைத்தவர்களாக தங்கள் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் மாற்றிக்கொண்டார்களே தவிர, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாம் அவருடைய நிர்பந்தங்களை எல்லாம் ஒருவேளை ஏற்றுக்கொண்டு இந்தி கற்றுக்கொண்டிருந்தால் தமிழ்நாடை இந்த மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் அணு உலை வைப்பதற்குமான இடமாக பாலைவனமாக மாற்றிவிட்டு ஒரிசாவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பஞ்சை பராரிகளாக நாம் தான் பானிபூரி விற்பதற்கு இந்தி கற்றிருந்தால் போயிருப்போம். ஆங்கிலம் கற்றுக்கொண்டதால் தப்பித்திருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். மாநில அரசாங்கம் இயன்றவரை அவர்கள் வசூலிக்கிற அந்த வரிப்பணத்திலே தான் இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகளையும் இவ்வளவு கட்டமைப்புகளையும் கல்வி நிலையங்களையும் இந்த அளவிற்கு வந்து ஊராட்சியினுடைய செயல்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் கடந்த காலங்களில் காங்கிரஸ் துரோகம் செய்திருக்கிறது. அதைவிட பல மடங்கு, ஒரு 200 மடங்கு துரோகங்களை இன்றைய பாஜக அரசு செய்கிறது. இந்த அரசாங்கங்கள் அப்புறப்படுத்த வேண்டும், அரசு திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். இவர் சொல்றது மாதிரி இந்த நிதி ஆணையத்தில் வந்து இந்த கமிஷன் அதை சொல்லிச்சு, அந்த கமிஷன் இதை சொல்லிச்சு என்று சொல்வதெல்லாம் இவர்கள் ஏமாற்றுகிற வேலைக்கான திரைகளை தயாரிக்கிற நிர்வாக ஜரிகை தானே தவிர, யதார்த்தத்திலே எங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள், அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்வதற்கு பதிலாக இது போன்ற சூசகமான வார்த்தைகளை ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு சாதாரண பாமரர்களை ஏமாற்ற வேணாம். முழுக்க முழுக்க நீங்கள் எங்களை ஏமாற்றுகிறீர்கள், வஞ்சிக்கிறீர்கள். உத்தரப்பிரதேசக்காரனுக்கு ரோடு போட்டு கொடுத்தா தமிழன் எப்படி அதில் பயணிக்க முடியும்?
தமிழ்நாட்டுக்காரனுக்கு அதில் என்ன நன்மை கிடைக்க முடியும்? இங்கேருந்து நீங்கள் வரி பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஊர் மருத்துவக் கல்லூரியில் இருந்தால் நான் போய் வைத்தியம் பார்க்க முடியுமா? உத்தரப்பிரதேசலையும் பாட்னாவில் போய் நான் வைத்தியம் பார்க்க முடியுமா? இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய இருட்டடிப்பு வேலைகள். மாநில அரசை முழுக்க வஞ்சிக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கொடூரமான சர்வாதிகார போக்கு. இந்த சர்வாதிகார போக்கு நீடிக்காமல் இருப்பதற்கு வருங்காலங்களில் ஜனநாயக அமைப்புகள் போராடுவது மட்டுமல்ல, பல சீர்திருத்தங்களை, நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான சாராம்சமாக நான் கருதுகிறேன். புகார்கள் தொடர்ந்து, குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் மத்திய அரசு தரப்பில் இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம், ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்காகத்தான் ஒரு மத்திய அரசு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் தென் மாநிலங்களில் இவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபினான்ஸ் கூட்டமைப்பை கூட உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசப்படுது. அதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்குது. இப்போ ரவிசங்கர் சார் சொன்ன மாதிரி 16வது நிதி ஆணையத்தில் போய் மாநிலங்கள் தங்களுடைய கன்சர்னை வைக்கணும் அப்படின்னு சார் சொல்கிறாரு. அதே நேரத்தில் ராஜகம்பீரன் சார் என்ன சொல்கிறாங்க, எவ்வளவு சொல்லியும் ஒன்றும் பயன் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகுது, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வேற வரப்போகுது, அதனுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும், அது இந்த நிதி பகிர்வில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ரவிசங்கர், திரு ராஜகம்பீரன் இருவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு அரசியல் ஆட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.